நீங்கள் நானும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் இருக்கணும்னா ரெண்டு கண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் ரெண்டு பயத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். எதிர்கால பயத்திலிருந்தும் மனிதர்களை குறித்த பயத்திலும் இருந்தும் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஐயோ இதை செஞ்சா மனுஷங்க என்ன பண்ணிடுவாங்க, இதை செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கா கிளம்பிக்கிட்டே இருங்க. எந்த மனுஷன் சத்தத்துக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு பாவி மணந்துரும்னா பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? அப்போ ஒரு நீதிமான் வருத்தப்பட்டா ஏங்க மணந்துரும்னா பரலோகத்தில் மிகுந்த, அப்போ நீதிமான் மனம் வருந்தினால் பரலோகம் சும்மா இருக்குமா? ஏங்க நீங்கள் நல்லா இருக்கும்போது அது சந்தோஷப்பட்டுட்டு நீங்கள் நல்லா இல்லாத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமா? கண்டிப்பாக துக்கப்படுங்க. நான் அதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதற்கும் அசரப்போவதில்லை. நாம் வசதியாக இருந்தால் வசதியாக இருக்க முடியாது. பயந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக என்ன செய்ய முடியாது.